இப்ப ஏன் அண்ணாமலை வெளியில போனாருன்னா அதுக்கான காரணம் இதுதான். இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி இந்த 27 சீட்டையும் நயினார் நாகேந்திரன் விருப்பப்பட்டு வாங்கியிருக்க மாட்டாரு. நயினார் நாகேந்திரன் போயிட்டு வாங்கிட்டு வந்துட முடியுமா? அவர் பதில் சொல்லணும்ல. யாருக்கு பதில் சொல்லணும்? மேல இருக்கக்கூடிய டெல்லி தலைமைங்கிறது யாரு? மறுபடியும் சொல்றேன், அமித்ஷா தான். இப்ப அமித்ஷாவுடைய பார்வைக்கு இது போயிருக்கும். அந்த 27 சீட்ல ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு தெரிஞ்சுதானே பெட் பண்றாங்க. அப்போ எல்லா முடிவுகளையும் மேல இருக்கவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி மேல இருந்து யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை பலி, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பலி, இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் பலி அப்படின்னா இது தப்புன்னு சொல்ல வரேன். இதான் அவர் வந்து இதுல இருந்தா அவர் வெளியில வரணும்னு நினைக்கிறார். ஏன் தோல்விக்கு நான் முதற் காரணமா இருக்கணும், அதை ஏத்துக்கணும். இப்ப ஸ்டாலின் சொல்றாருல, இந்த தோல்வியை நான் மனப்பூர்வமாக ஏத்துக்கிறேன். அப்கோர்ஸ் அவர் தான் எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்னு அந்த முடிவுல அவங்க எடுத்து அவங்க அந்த தோல்வியை ஏத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ சீமான் வந்து செய்யாத தப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. உண்மைதானங்க. இப்ப 4% சீமான் வாங்கியிருக்காரு. சீமானுடைய சதவீத வீழ்ச்சிக்கு அவர் தான் காரணம். வேற யாராவது காரணமா? அமித்ஷா காரணமா? இல்ல மோடி காரணமா? இல்ல அண்ணாமலை காரணமா? யாரும் காரணம் கிடையாது. ஆனா பாஜக ஏன் நீங்க 4 சீட்ல இருந்து 1 சீட் வந்தீங்கன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன், இதுக்கு நயினார் நாகேந்திரனையோ அண்ணாமலையோ இன்னும் சொல்ல போனா இந்த 27 சீட்ல நின்ன வேட்பாளர்களே குறைய சொல்ல முடியாது. நீங்க வெல்வதற்கே வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை கொடுத்துட்டு நீங்க அதுல போயிட்டு கண்டெஸ்ட் பண்ணுங்கிறீங்க. அவன் கண்டெஸ்ட் பண்ண போகும்போதே அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? சோ அதுல ஒரு 27 ஒரு 3-4 கான்ஸ்டிட்யூன்சிஸ் தான் பாசிட்டிவான கான்ஸ்டிட்யூன்சிஸ். அந்த 3-4 கான்ஸ்டிட்யூன்சி இந்த விஜய்ங்கிற வேவ்ல, இந்த டிவிகே வேவ்ல அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அதான் தொட வரேன். அப்போ மீண்டும் அண்ணாமலை ஒருவேளை மாநில தலைவராக தொடர்ந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த 3 வருஷம் மறுபடியும் பார்ட்டியை செட்டரேட் பண்ணி மறுபடியும் நீங்க 29 வந்து திரும்ப அதிமுக கூட்டணி அவங்க கொடுக்குற 2 சீட்டை வாங்கிக்கோங்க, 5 சீட்டை வாங்கிக்கோங்க, 7 சீட்டை வாங்கிக்கோங்க வாங்க வச்சா இந்த உழைப்புங்கிறது மறுபடியும் வேஸ்ட் ஆயிடும். அவர் உள்ளார வரும்போது 35-36 வயசு, இன்னைக்கு அவருக்கு 41-42 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவருக்கான இந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 51 வயதுல சிஎம் ஆயிருக்காரு. அவருக்கு இப்ப 41 வயசு ஆகுது. இந்த ஜூலை வந்தா 42. ஸோ இவர் இன்னொரு 10 வருஷம் அவருக்கான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வேணும்னு நினைக்கிறாரு. யாருக்கு ஒரு அலையன்ஸ் வைக்கணும், யார் கூட வைக்கக்கூடாது, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், யாரை எந்த பொறுப்புல இருந்து எடுக்கணும், இங்க சேர்க்கறது யாரு, நீக்கிறது யாரு, இது எல்லாத்துக்குமே பாஜகங்கிறது ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் பார்ட்டிங்க. அதுக்குள்ளார நிறைய படிநிலைகள் இருக்கு. அவர் வந்து RSS மீட்டிங்ல போய் உட்காரணும், ஜூம் கால் அட்டென்ட் பண்ணணும், திடீர்னு பாத்தீங்கன்னா மேலிட பொறுப்பாளர்னு ஒருத்தர் வருவாங்க. இது வந்து எப்படின்னாங்க, நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ தன்னுடைய 78வது வயதுல கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல அரசியலுக்கு வந்து ஒரு 58 வருஷம் அரசியல் பண்ண கட்சியை விட்டுட்டு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில போய் சேர்றாரு. எவ்வளவு ஒரு டஃபஸ்ட் இது. 78 இயர்ஸ். ஓகே, ஸோ வயோதிகம்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது 55 வருஷத்தை ஒரு கட்சியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன தைரியம்? இன்னொரு கட்சிக்கு போறோம், அந்த கட்சியில யாருன்னே தெரியாது, நம்மளை எப்படி மதிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. 55 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்தே யோசிக்காம போறாங்க. அப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. ஒரு 1.5 வருஷம் பாக்குறாரு, மாறுதான்னு பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு, அமைதியா இருந்து பார்த்தாரு. எதுவுமே மாறல. அவர் நினைச்ச மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இங்க உருவாகவே இல்லை. அந்த சஃபகேஷன்ல இருக்க வேணாம்னு நினைக்கிறாரு. ஒரு அன்போட ஒரு மரியாதையோட வெளியில எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதா என்னோட பார்வை.